ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக். இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான பசங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கிற மாரி ஒரு ரெசிபி தான். ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறீங்க. பிரெட் பாக்கெட் தான் செய்ய போறேன். இது பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கிரிஸ்பியா சாப்பிடுறதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நான் வந்து ரமதான் ப்ரிப்பரேஷன்ல வந்து சிக்கன் ஆல்ரெடி நான் வந்து செஞ்சே எடுத்து வச்சிருப்பேன். ஸோ அத வச்சு தான் நான் வந்து இப்போ வந்து பிரெட் பாக்கெட் செய்ய போறேன். ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி மசாலா போட்டு வச்ச சிக்கனை பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறேன். அதுக்கு ஒரு பேன் வச்சிருக்கேன். ஃப்ரை பண்ணணும்னா நெறைய ஆயில் ஊத்தில, ஜஸ்ட் கொஞ்சமா ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் ஆயில் ஊத்திட்டு, நம்ம மசாலா போட்டு வச்சிருக்க சிக்கனை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இந்த சிக்கன்ல நான் என்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தந்தூரி மசாலா, மிளகுத்தூள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மிளகாய் தூள், கொஞ்சமா ஜீரகத்தூள், லெமன் ஜூஸ், அதுக்கப்புறம் உப்பு, ஒரு கொஞ்சமா தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி தான் நான் எடுத்து வச்சிருந்தேன். ஸோ நம்ம இஷ்டம் தான் இந்த பிரெட் பாக்கெட்டுக்கு வந்து ஸ்டஃபிங் செய்யறது. உங்களுக்கு வந்து உங்க வீட்ல எந்த மசாலா இருக்குதோ அதை வச்சு நீங்க சூப்பரா செஞ்சு சாப்பிடலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி மூடி வச்சுட்டு நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் சிக்கனை. இப்போ ஆல்மோஸ்ட் சிக்கன் பார்த்தீங்கன்னா சூப்பரா ஃப்ரை ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம எடுத்துடலாம். இப்போ சிக்கன் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம். இதே பேனில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் ஆனியன் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதில் சேர்த்துருக்கேன். ஸோ சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கி விடலாம். கொஞ்சமாக உப்பும் சேர்க்குறேன். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மசாலா சேர்க்கணும். அதுக்கு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், சில்லி ஃப்ளேக்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக 1 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது ஒரு சைடு ரெடி ஆகிட்டே இருக்கும்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல சிக்கன், அதை பார்த்தீங்கன்னா கையால் வந்து நல்லா பிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இது போல் சின்ன சின்ன பீஸாக நம்ம வந்து பிச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் இந்த பிரெட் பாக்கெட்டில் வைக்கிறதுக்கு நமக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால் கையால் பார்த்தீங்கன்னா இது போல் நல்லா பிச்சு எடுத்துக்கலாம். இப்போ கையால இது போல நல்லா பிச்சு எடுத்துக்கலாம். நம்ம வந்து மிக்ஸிலலாம் போட்டு அரைச்சிடக்கூடாது. அது வந்து ரொம்பவே பவுடர் ஆயிடும். இப்ப நம்ம பிச்சு வச்சிருக்க சிக்கன வந்து இந்த ஆனியன்ல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு 2 ஸ்பூன் பார்த்தீங்கன்னா, கிரீம் சீஸ் தான் நான் வந்து சேர்க்கிறேன். பட் உங்ககிட்ட சீஸ் இல்ல அப்படின்னா மைனஸ் சேர்த்துக்கோங்க. அதுவும் ரொம்பவே நல்லாருக்கும். இதுல வந்து பாதி கேப்சிகம் சேர்க்கிறேன். பாதி கே பாதி கேப்சிகம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், ஸ்டஃபிங் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா, ஸ்லைஸ் பிரெட் எடுக்கிறேன். சாண்ட்விச் பிரெட் இருக்குதுல்ல, ஸோ அது எடுத்துக்கோங்க. அதில தான் ரொம்பவே நல்லாருக்கும். வேற எந்த மில்க் பிரெட் எல்லாம் எடுத்தீங்கன்னாக்கா, நம்ம கட் பண்ணும்போது ஒரு மாரி உடைஞ்சிரும். ஸோ 2 பிரெட்டா வச்சு, இந்த மாரி நம்ம சப்பாத்தி போடுவோம்ல உருட்டுக்கட்டை, அத வச்சு நல்லா அந்த மாரி நல்லா வளர்த்திக்கோங்க. வளர்த்திட்டு அதுக்கப்புறம் இந்த மாரி கட்டர் வச்சு கட் பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து கட்டர் இருக்கு. உங்ககிட்ட இல்ல அப்படின்னா கிளாஸ்ல இருக்கும்ல, சில்வர் கிளாஸ்லாம். ஸோ அத வச்சு கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இது போல நான் எல்லா பிரெட்டையும் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு 6 பிரெட் கிட்ட நான் செய்றேன். 6 பிரெட் பாக்கெட் செஞ்சோம் அப்படின்னாக்கா, அதுல வந்து 12 கிடைக்கும் நமக்கு. பிரெட் எல்லாம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம், இதுல வந்து ஒரு சாலட் வைக்கணும். அது ரொம்பவே நல்லாருக்கும். அதுக்கு 1 கைப்பிடி அளவுக்கு முட்டைக்கோஸ், 1 கைப்பிடி அளவுக்கு பார்த்தீங்கன்னா, கேரட்டு, கொஞ்சமா உப்பு. இதுல வந்து மைனஸ் சேர்க்கிறேன். மைனஸ் வந்து ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் மைனஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இது வைக்கும்போது தான் அது கூட வந்து சாப்பிடறதுக்கு கிரன்ச்சியா சூப்பரா இருக்கும். இத மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு முட்டையில பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா பால் ஊத்தி நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். பிரெட் கிரம்ப்ஸும் ரெடியா இருக்கு. ஸோ இந்த எக்குல வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பிரெட்ட வந்து நல்லா டிப் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இந்த பிரெட் கிரம்ப்ஸ்ல போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். ஸோ ஈவனா எங்க பார்த்தாலும் ஒட்டுற மாரி அந்த பிரெட் கிரம்ப்ஸ் ஒட்டுற மாரி நல்லா வந்து பெரட்டி எடுத்துக்கோங்க. இதே மாரி நான் 6 பிரெட்டையும் நான் செஞ்சு எடுத்துக்க போறேன். நம்ம செஞ்சு எடுத்துட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஃப்ரை பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். இப்ப எல்லாமே பிரெட் கிரம்ப்ஸ்ல போட்டு பெரட்டி எடுத்தாச்சு. இப்ப இத அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நல்லா புசு புசுன்னு உப்பிட்டு இருக்கும். இத வந்து நம்ம 2ஆ கட் பண்ணியாச்சுன்னா, நமக்கு வந்து பிரெட் பாக்கெட் ரெடி ஆயிடும். ஸோ இதே மாரியே நான் எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறேன். பார்க்கறதுக்கே சூப்பரா இருக்கு பாருங்க. நல்லா பூரி மாரி உப்பி உப்பிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம பிரெட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. சிக்கன் ஸ்டஃபிங்கும் ரெடி ஆயிடுச்சு. சாலடு. ஸோ இப்ப இது எல்லாமே நம்ம வந்து இப்ப ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டோம். இப்போ வந்து பிரெட் பாக்கெட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பிரெட்ட பார்த்தீங்கன்னா, 2ஆ இது போல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா சூடா இருக்கு. என்னால கட் பண்ணவே முடியல. கட் பண்ணோம் அப்படின்னாக்கா, பாக்கெட் மாரி இருக்கும்.
பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு. இப்போ இந்த பிரெட் உள்ள வந்து ஸ்டஃபிங் வைக்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா சாலட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த சிக்கன் ஸ்டஃபிங்க வச்சுக்கலாம். வச்சுட்டோம் அப்படின்னாக்கா ரொம்பவே சூப்பரான பிரெட் பாக்கெட் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாரி நீங்களும் உங்க பசங்களுக்கு ஈவினிங் டயத்துல செஞ்சு குடுங்க. செய்யறதுக்கு ரொம்பவே ஈஸி தான். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கும். இன்ஷால்லா நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்க. இந்த ரெசிபி உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாய்.